சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை, வேறொரு உலகம்னே சொல்லலாம். தினசரி நடக்கிற விஷயங்களே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு உலகத்துலேருந்து, ஒரு வாழ்க்கையிலேருந்து வந்த ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். ஓடும் பஸ் மற்றும் லாரிகளில் ஏறி கொள்ளையடிக்கும் ஒரு கும்பல். வண்டி 100 ஸ்பீடு போகும். வண்டி கயிறு வந்துருச்சு பஞ்சர் அப்படின்னு சொன்னா நிப்பாட்டி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அடிச்சு வண்டியில் காரில் ஏற்றிடுறது. டிரைவரு கண்டக்டரும் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொண்டுறது. எப்படி கொள்வீங்க? கத்தி வச்சு அறுத்துருவாங்க. உங்கள் பேர்? ரங்கராஜன். எங்கேருந்து வரீங்க? செக்கானூர், மதுரையில். என்ன வேலை செய்கிறீங்க? டிரைவராக இருக்குங்க. என்ன டிரைவர்? கார் டிரைவருங்க. கார் டிரைவர். எங்களை எதுக்காக தேடி வந்திருக்கீங்க? நான் இந்த மாதிரி கொலை கடத்தலுக்கு சம்மந்தப்பட்டிருக்கீங்கம்மா. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கம்மா செக்கானூர்னில. உங்கள் அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க? விவசாய கூலி தான். சரி, எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? 2 ஆம்பளை பையன், ஒரு பொம்பளை பிள்ளை. சரி, நீங்கள் எத்தனாவது? நான் ஃபஸ்ட்டு, நான் தான் மூத்த பையன். சரி சரி, படிச்சுட்டு இருந்தீங்க? படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது ரொம்ப வருஷமாக திருடுங்க தார்பாய் முருகன் சொல்லி ஒருத்தர். அவர் திருடிட்டே இருந்தார். தார்பாய் முருகன் நெடுஞ்சாலை படம் எடுத்தாங்களாம்மா. அதை கதையை அவரை பற்றி அவர் தான் அது படம் எடுத்தது வேறவங்க. அவர் தான் ஒரிஜினல் முருகன். அவர் வந்து 93 வந்து பல கூட்டாளிகளாக இருந்து 11 பேர் சேர்ந்து அவரை வெட்டிடுறாங்க. 26 வெட்டி வெட்டுறாங்க. பேப்பர்லாம் நல்லா போட்டாங்க. அந்த புடனி கறி கடையில் கிடந்துச்சு. நான் 7th படிக்கிறேன். நான் பார்த்தேன். நான் டீச்சர் என்னை டெய்லி டீ வாங்க சொல்லுவாங்க. அந்த டீச்சர், கிளாஸ் டீச்சர், நீ படிக்க மாட்டேன் மக்கு, நீயே போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா டீச்சர்? படிக்காதவங்க தான் டீ வாங்கி சொல்லுவாங்க. நாங்கள் போய் டீ வாங்க போவோம், டெய்லி போவோம். அன்னைக்குன்னு பார்த்தா இந்த கறி கிடந்துச்சு, புடனி கறி. நான் எடுத்து என்னடா அப்படி கூசாமல் எடுத்து பார்த்தேன். நான் இவர் தான் முருகன். நான் மூஞ்சி பார்க்கல. அவங்க ஒய்ஃபு டீச்சராக இருக்க மதுரையில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. சேர்த்து அங்கே எடுக்கலை கேஸு, ரவுடி அப்படின்னு சொல்லி சென்னை கூட்டு வந்து சென்னையில் பார்த்தாங்க. சென்னையில் பார்த்து 1 வருஷம் சென்று நல்லா வந்துட்டாங்க. நல்லா வந்து மிச்ச அடியாளுகளை வச்சு இந்த வெட்டினவங்களா பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கேப் விட்டு அதே வீட்டுக்கிட்ட வச்சு எல்லாத்தையுமே வெட்டுறாங்க. வெட்டி ரத்தத்தை கவரில் வச்சு அதில் எங்கள் ஊருக்காரங்க 3 பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் ரத்தத்தை பூரா பிடிச்சி கிணத்துக்குள்ள ஊற்றுறாங்க. தரையில் படாமல் தண்ணியில் ஊற்றிடுவாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு இதெல்லாம்? நான் பார்த்தேன், அதெல்லாம் நேரில் பார்த்தேன். பகலில் தான் வெட்டினாங்க. எல்லாரும் பார்த்தீங்களா? எல்லாம் நல்லா பப்ளிக்கெலாம் வெட்டினாங்க. எல்லாருமே ஆன்னு கிடந்தாங்க. எல்லாம் கிடக்கும்போது யாருமே போலீஸ்காரங்களும் அதை பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. அதை எல்லாரும் கிடந்தாங்க. யாரை காப்பாற்ற முடியல. 2 பேரும். நீங்கள் எல்லா ஊருக்காரங்கெல்லாம் வேடிக்கை பார்த்தோம். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? அப்போ வந்து 15 இருக்கும். 15-16 வயசு இருக்குது. 9th முடிச்சுட்டு நான் வீட்டில் இருந்தேன். வேலை இல்லாமல் படிக்க போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு நாள் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். யார்? எங்கள் சித்தப்பா. ஒரே நாள் தான் போனேன்னே ஒரு பஸ்ஸில் ஏறினாங்க திருடுறதுக்கு. பஸ்ஸில் ஏறிட்டா சூட்கேஸ் மட்டும் எடுத்தாங்க. அடுத்த வண்டியில் ஏறும்போது நிறைய சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு இனிமேல் வர வேணாமாடா, ஒரே நாளில் நீ போயிடுறா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். மிச்சம் 2 பேர் எங்கள் சொந்தக்கார பசங்களே கூட்டிட்டு போனார் அடிக்கடி. அதில் எங்களுக்குள்ளே பங்காளி பிரியமே பிரிச்சுட்டாங்க. அப்போ அடிக்கும்போது ஏன்டா தனியாக விட்டு போய் திருடுனீங்க, நம்மளுக்குள்ளே அசிங்கம் இல்லையா, நம்மளால சேர்ந்து தானே திருடணும், ஏன்டா தனியாக போனீங்க அப்படின்னு சொல்லி திருட்டில் வேற இந்த மாதிரி பங்காளி பிரிச்சுப்பீங்களா? பங்காளி அப்படி பிரிச்சுக்கிறாங்க. அப்போ பிரிக்கும் போது சூட் கேஸில் என்ன எடுத்தீங்க? என்ன இருந்தது அந்த சூட் கேஸில்? அதில் ஒன்று ட்ரெஸ் தான் இருந்துச்சு, பழைய ட்ரெஸ். எப்படி எடுப்பீங்க? யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஜட்ஜு நம்ப மாட்டேன்றாங்க, போலீஸ்காரங்க நம்ப மாட்டேன்றாங்க, யாருமே நம்ப மாட்டேறாங்க. படத்தில் கூட அதை காமிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து அதை தப்பாக காமிக்கிறாங்க. இப்போ ஒரு கார் இருக்குன்னு, இப்போ பஸ் இருக்குங்கம்மா, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு கார் இருக்குது. அந்த கார் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறதா வேலை. சூட் கேஸ் இருக்கா, இதில் ஜவுளி போகுதா அப்படின்ட்டு தள்ளி வண்டி மறைச்சி நிப்பாட்டிக்கிறாங்க. இந்த வண்டி போகும்போது சார்ட்டில் வந்து பக்கத்தில் வந்து ஓட்டி வந்து பக்கத்தில் வந்து வரட்டிக்கு வருவாங்க. வரட்டி வந்து இப்படி போகும்போது லைட் அமர்த்திடுவாங்க. லைட் அமர்த்தி விட்டு ஒட்டி விடுவாங்க. ஏறுறவங்களுக்கு சம்பளம் வந்து 50,000 1 லட்சம் ஏறுறவங்களுக்கு, ஒரு நாளைக்கு ஏறுறவங்களுக்கு. அதில் ஒட்டி விட்டு ஏறும்போது ஏற்றி விட்ருவாங்க. அதில் தூக்கி போடுவாங்க, கேட்ச் பிடிச்சிடுவாங்க. இந்தமாரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜு கொடைக்கானலில் செஞ்சாங்க எங்கள் சித்தப்பா. அதில் எல்லாமே கொஞ்சம் கூட விவரமாக சொல்லி. நீங்கள் ஏறி இருக்கீங்களா? அப்படி நான் ஏறி இருக்கேன். நானே வண்டி ஓட்டியிருக்கேன். உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்களா? எனக்கு அப்படி தெரியல. நான் வேறவங்களோட போனேன். அப்போ எங்கள் சின்ன பையங்களாம் சேர்ந்து என்னை கூப்பிட்டு போவாங்க. 1000 ரூபா 500 ரூபா சரக்கு இதை அவங்க கொடுப்பாங்க. எப்படி இந்த வண்டியிலேருந்து எப்படி அந்த வண்டிக்கு ஏறுவாங்க? பக்கத்தில் வண்டி போயிருங்க. பக்கத்தில் வண்டி போயிடும். அப்போ யாரும் பார்க்க மாட்டாங்களா? லைட் அமர்த்திடுவாங்க. லைட் ஆஃப் பண்ணுவாங்க. லைட் அமர்த்திடுவாங்க. பிரேக் லைட்லேருந்து பிடிங்கி விட்டுருவாங்க. வேறு பக்கத்தில் போய் பேருன்னு சொல்லி ஏற்றி விட்டுருவாங்க. அங்கேருந்து இவங்க ஒரு லைட்டு கொண்டு போவாங்க, கத்தி கொண்டு போயிடுவாங்க இடுப்புலையே.
லைட்டு காமிப்பாங்க. அப்போ லைட்டு காமிக்கும் ஒத்த லைட் அடித்தா ஒன்றும் இல்லை வந்து இறக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வண்டி 100 ஸ்பீடு போகும், ட்ராவல்ஸு அப்படின்னு 100 ஸ்பீடு போகும். ஒத்த லைட் அடித்தா இறக்கிடுவாங்க, 2 லைட் அடித்தா ரெடியாக அனுப்பாங்க, 3 லைட் அடித்தா இன்னொரு ஆளை ஏற்றி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி சிக்னல் கொடுத்துருவாங்க. இந்தமாரி இருந்தேன் நான் படித்து முடிக்கும்போது. அந்த துணி என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ளே நகை பணம் இருந்தால் தான் எடுத்துக்கிடுவாங்க, இல்லையா கீழே போட்டுருவாங்க. அப்படி நகை பணத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க? அதில் டீம் இருக்காங்க, கேப்டன் இருக்காங்களா, அவங்க வச்சுக்கிட்டு செலவுக்கு கூட வந்தவங்களுக்கு இவ்வளோ இருந்துச்சு, இந்த உனக்கு 1000 அப்படி. டெய்லி ஒரு பஸ் தான் பிடிப்பீங்களா? நிறைய பஸ்? நிறைய பிடிப்பாங்க. கணக்கு இல்லை, எந்த வண்டி சிக்குதோ. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒயின்ஸ் வண்டிலாம் நிறைய டிரைவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, டெய்லி திருடுறாங்க. 4-5 பேர் இந்த திருச்சி ரோட்டில் இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் பின்னாடி துரத்துறீங்கல்ல, அப்போ டிரைவருக்கு தெரியாதா ஹெட்லைட் பார்த்தா? தெரியாது. ஏன் தெரியாது? லைட் இல்லாமல் தான் மாதிரி தெரியாது. கிட்ட போய் அப்படி நாஸ்தியாக இப்போ வேற ஏதாவது வண்டி கிராஸ் பண்ணி பின்னாடி ஏதாவது வண்டி வந்ததுன்னா? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஆளுல இறந்துருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு, ஆளுல இறந்துருக்கு. எப்படி சொல்லுங்க? அது வந்து இன்னொரு டீம் இருக்காங்க, இதில் இப்போ முருகனோட டீம் வந்து வெட்டினாங்களா, அதுலேருந்து ஒருத்தர் புரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே செய்யாமல் அதர் ஸ்டேட்லேயே செய்கிறது. அதர் ஸ்டேட்லேயே செய்யும்போது 2008 பால் வண்டிக்காரங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. பால் வண்டிக்காரங்க இவங்க சீர்ட்டில் அறியல ஃபாலோ பண்ணி இங்கே திருப்பதிக்கிட்டு இருக்காங்க. குடோன்னு திருப்பதிக்கிட்டே இருக்குது, எனக்கு தெரியும். அந்த குடோன்னு வேறு காமிச்சாங்க. அந்த குடோன் இருக்கும்போது ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அது எங்கே போகுது வண்டின்னு தெரில. பால் வண்டிக்காரர் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுருக்காரு. 2 வண்டி வந்தால் லைட்டு வந்துச்சுன்னா தெரியும் அவருக்கு, லைட் ஒரு வண்டி தான் வருது அப்படின்னு சொல்லி அந்த வண்டி போனாலே கிராஸ் பண்ணியிருக்காரு. அவங்க லைட் அமர்த்தோன்னு போய் அடித்து வண்டி சைக்கிள் விழுந்துச்சு, ஒரு பிச்சு தான் எடுத்து போட்டு வந்தாங்க. அந்தமாரிலாம் ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும். ஆனால் அவங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. எதை போதும் நம்மளுக்கு தான் அந்த பொருள் வேணும், பணம் வேணும், காலையில் விடிஞ்சால் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு பேராசை தான். ஓன்லி பொருள் கிடைக்கணும், அவ்வளோதான். அது அப்படி எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. அப்படி எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. லாரிக்கார பஸ்ஸுக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா திருப்பி வந்து அடித்து கொண்டுருக்காங்க. அந்தமாரிலாம் அந்தமாரி உயிரை கொண்டவங்க அந்த பாசு மட்டும் தப்பிச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்காங்க. தார்பாய் முருகனும். நீங்கள் அப்படி யார்ட்டையாவது அடி வாங்கியிருக்கீங்களா? அடி வாங்கியிருக்கீங்க. ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சிடென்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் 2004 மறுபடியும் ஒரு டீமு, அது செஞ்சுக்கிற டீமு, என்ன பண்ணுற லாரி நான் விட்டுட்டு லாரி கிளீனராக போகிறேன் மெட்ராஸு, தூத்துக்குடி, திருநெல்வேலியில். அப்போ வந்து 2-3 பசங்க வந்து உனக்கு லைசன்ஸ் எடுத்துகிட்டே எடுக்கலையா, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற, இங்கே வா லைசன்ஸ் எடுத்து தரான், உனக்கு என்ன வேணுமோ சம்பளம் தரான், என் கூட வந்து இந்த வண்டியில் என்னென்ன வருதுன்னு சொல்லு போதும் அப்படின்னாங்க. சொல்லும் போது சரி நாங்கள் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா போதும் நான் வரேன்னு சொல்லி. எப்படி ஒத்துக்கிட்டீங்க? லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். லைசன்ஸ் தராங்க, நம்ம அப்படி உங்களுக்கு தெரியலையா, நம்ம கலண்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஆசையில் போனேன். அதை பார்த்தா குடிக்க விட்டாங்க, நிறையா தப்பெல்லாம் பண்ண விட்டாங்க. என்ன தப்பு பண்ண விட்டாங்க சொல்லுங்க? லேடிஸ்லாம் கூப்பிட்டு வந்து ரூமில் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. அது சாயர் ஹுசேன் சொல்லி ஒருத்தர் சரக்க பூரா வாங்க ஜவுளி மட்டும் வாங்குற ஒருத்தர் இருக்காரு. அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போய் அந்தமாரி எல்லாமே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவார். சரக்கு அடிச்சுக்க எல்லாம் வேணாலும் பண்ணிக்க, இன்றைக்கி போகணும், இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீம்லேயே 15 நாளைக்கு அதர் ஸ்டேட்டில் போய் கலவாண்ட டிக்கெட்டு, அதில் அந்த வண்டி ஒரு வண்டி தான், அது 15 நாளைக்கு அதர் ஸ்டேட்டு போயிடுவாங்க. அந்த வண்டி ரிட்டன் அந்த தவளிலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு டெஸ்ட்டில் இருப்பாங்களா, அதுலேருந்து இந்த டீம் அதில் ஏறுறவங்க வந்து தனி டீம் ரெடி பண்ணி அங்கிட்ட ஒரு டீம் போயிடுறது. அப்போ தான் எங்களை கூப்பிடுவாங்க. அப்படி போகும்போது ஒரு இடையிலாம் பஸ்ஸில் ஏறி நகையாக வெல் பிளான்ட் ஆப்ரேஷன், நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணுவேன், சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவீங்க. ஆமாம். உங்களோட ஃபஸ்ட்டு வேலை என்னவா இருந்தது? எங்கள் ஊரில் ஏத்தமாக இருக்கணும், நாகப்பூருக்கு அடுத்து எங்கள் ஊர் தான் செகண்ட் ஊர்னே ஃபேமஸானதுங்க. அது ஃபஸ்ட்டில் வந்து வாடான்னு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் என்னால் ஓடி ஏற முடியாது. என்ன அப்போ சின்ன பையனாக தான் இருந்தேன், ஓடி ஏற முடியல. ஏறினோடனே கீழே விழுந்துட்டேன். கீழே வந்தோடனே இவங்க 2 பேர் ஏறினாங்க, செந்தின்னு வயக்காடு சாமி. ஏறினோடனே இப்போ தலகாணி மெத்த வண்டி அதில் இறக்கிட்டாங்க, ஒரு 50 மெத்தையை இறக்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்க தெரியல. காலையில் 100 ரூபா கொடுத்து ஒரு கறி. அது வந்து தலகாணி மெத்தையெல்லாம் கடைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன வண்டி? பஸ்ஸா? லாரி. அது வந்து கடைக்கு போகிறது. நாங்கள் 3 பேர் போய் திருடுறதுக்காக போயிருக்கோம். டிரைவருக்கு தெரியாது. ஓடி போயிருந்தீங்க? ஓடி போயிடுறது. ஏன்னா அந்த மேடு ஏறும்போது அது ஸ்லோவாக தான் ஏறும்ல வண்டி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் இந்த மாதிரி போனோடனே ஒரு சர்ச்சு வீட்டில் கொள்ளை அடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வீட்டில் கொள்ளை அடிக்கணும்னு சொல்லி. அவர் வீட்டில் கொள்ளை அடிக்கணும்? 6 கோடி இருக்குன்னு சொன்னாங்க. என்கிட்ட கேட்டாங்க. நான் முன்னாடி பழக்கத்தில் நான் ஃபோன் பண்ணி பேசினேன்னு சரி வா, இந்தமாதிரி லைன் இருக்குது, உங்கள் லைன், உங்கள் திருட்டு லைன், இந்த லைனை பார்ப்போம், அப்படி இல்லைன்னா இந்தமாதிரி கொள்ளை அடிப்போம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம். 3 பேர் போகும்போது என்னையை கழட்டிவிட்டு இன்னும் 2 பேரும் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. நீ சின்ன பையனாக இருக்க, நீ வேணாம் அப்படின்னாங்க. அப்போ பெங்களூருக்கார ஒரு ஆள், கேரளாக்கார ஒரு ஆள், இங்கே ஒரு துப்பாக்கி,
இங்கோட்டு போய் கேஸ் இருந்தாங்க. நீ எங்க தங்கராஜ் இல்லை இப்போ எங்க ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அதோட சரி என்னை கழட்டி விட்டாங்க. 2 பேர் சேர்த்துக்கிட்டாங்க வரவங்களா. சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு மதுரைக்கு வந்திருக்காங்க, கம்பமெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையனை ஒருத்தனை அம்பா வாடான்னு கூட்டி போயிட்டாங்க. கூட்டி போய் இந்த மாதிரி கட்டி வச்சு அவர் ஜட்ஜை கத்தியால் வெட்டியிருக்காங்க. வெட்டி நேற்று வந்து 6 கோடி எங்கே அப்படின்னு டேய் நேற்று வந்து 6 கோடின்னா அவருக்கு 6 கோடி எங்கேருந்து வந்தது? லைன் கொடுத்தாங்க. வீட்டில் ஒரு நாங்கள் திருநங்கை மீது ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு. அவர் சொன்னாரா பணம் வருது பண்ணுங்க அப்படின்னு. லைன் கொடுக்கறதுன்னா இந்தமாரி தகவல் கொடுக்குறது. அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அவர் தகவல் கொடுக்குறாரு. 6 கோடி இருக்குங்க ஒரு ஜட்ஜு நான் சொன்னார். அப்போ வீட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள்லாம் அப்படி செட் பண்ணுவீங்க? நான் சரி அப்படி இல்லை. நான் இந்த லாரி இது கலவன்றது தான் எனக்கு தெரிஞ்சது. ஜட்ஜ் வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தீங்களா? நான் போகல. அப்போ எப்படி இவ்வளோ விவரமாக சொல்கிறீங்க? அந்த கேஸுக்கு என்னை சேர்த்துக்கிட்டாங்க. கேஸுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இனி பிடிச்சா தான் எல்லாத்தையும் பேரும் பிடிக்க முடியும். 6 கோடி எடுத்துட்டாங்களா? ஜட்ஜு சொன்னார், நேற்று வராமல் இன்னைக்கு வந்திருக்கீங்களாடா, ஏன்டா நேற்று வராமல் இன்னைக்கு வந்தீங்க, நேற்று வந்து கொடுத்துருப்பில்ல, ஏன்டா இந்த மாரி அடிக்கிறீங்க, அடிக்காதீங்கடா, என்கிட்ட இருக்கிறது 50,000 தான் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, நகையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அள்ளி தரேன், கிளம்புங்கடா அப்படின்றது. நீ ஊரெலாம் சொல்லி எங்களை கூப்பிட்றதுக்கா அவனை கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சோடனே நாங்கள் பசங்களாம் சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிருந்தோம். அப்போ வந்து கூட போனவே எங்கூட வந்து கீழே வந்து சொன்னேன், தூங்குனியா எங்கடா போனோம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அந்தமாரி நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னாங்க. செஞ்சுட்டீங்களா, எவ்வளோடா செஞ்சீங்க, உண்மையாக சொல்லுங்கடா, 6 கோடி அடிச்சிங்க. இல்லை எனக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். நீ என்னடா செஞ்ச அப்படின்னு. அவர் வெட்டிவிட்டேன் அப்படின்னு. வெட்டிட்டியா, அவர் என்ன காயமா, இல்லை கையை மட்டும்தான் விட்டுனே, தரமாட்டேன்ட்டேன் காசு அப்படின்னு சொன்னேன். சரி விடு, என்ன எனக்கு தான் தப்பு வரப்போகுதுன்னு சொல்லி கரெக்டாக ஒரே மாதத்தில் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து தெப்பக்குளத்தில் கேஸ் ஆகிருக்கு. என்ன கேஸு? டிவி திருடுறதுக்காக. அது நீங்கள் திருடுனீங்க? நான் திருடுனேன். எப்படி திருடுனீங்க? லாரியில். எப்படி? ஓ, எத்தனை டிவி திருடுனீங்க? 4 டிவி. அது கீழே போட்டால் உடையாது? உடையில வாங்கினாங்க, கேஸ் பிடிச்சி வாங்கினாங்க. அது கேஸ் ஆகிடுச்சு. அங்கே 2 டிவி ஏடிஎஸ்பி வாங்கிக்கிட்டாரு. இங்கே மதுரையில் வந்து 6 முறியன், நான் ஒருத்தங்க தான் திருடணும், நீ ஏன் திருடுறியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடித்து நல்லா ஓட்ட அடிச்சுட்டு போய் தெப்பக்குளத்தில் கேஸ் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேஸ் போட விட்டாங்க. அந்த கேஸு இருந்தேன். இனிமேல் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டில் கொள்ளை அடிச்சதுலேருந்து அப்படி எல்லாம் தூக்குனாங்களா, அதில் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். அதில் எந்த ஜெயிலில் இருந்தீங்க? கோயம்புத்தூரில் 2 வருஷம், சேலத்தில் 1 வருஷம். எப்படி இருந்தது ஜெயில் வாழ்க்கை? கஷ்டமாக தான். உங்கள் அப்பா அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்க தெரியாமல் தான் நான் லாரிக்கு போகிறேன், கண்ட்ரைட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் போவேன். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜெயிலுக்கு போன முன்னாடி தான் தெரியும் அவங்களுக்கு. இவ்வளோ வருஷம் ஏன்டா இப்படி பண்ணுற, நீங்களோட சேராதாரான்னு சொன்னீங்களா, கொஞ்சம் அங்கேயே வரானே, இங்கேருந்து ஊருக்குள்ள எதுக்கு மந்தைக்கு வர அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்காம பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுறது, நீ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி, இனிமேல் கல்யாணம் முடிச்சு வைங்க, நான் ஒழுக்கமாக இருந்துக்கிறேன், உனக்கு 6 பொண்ணு தர போகிறா அப்படி இப்படின்னாங்க. எங்கள் அத்தை வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க. அவன் திருடேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் திருட மாட்டேன், இனிமேல் தப்பு பண்ணலை, எல்லாத்தையும் கேட்டுங்க, வந்து போலீஸாக கேட்டுங்க. ஏடிஎஸ்பியா போகும்போது விட்டு தான் போகிறோம்னு சொன்னாங்க. ஏடிஎஸ்பியை விட்டு போகிறோம்னு சொன்னவர் அப்புறம் என்னமோ இவனை வேறு வழக்கை போட்டு விடுங்க, வரலைன்னாலும் உன்னை பிடிச்சி வந்துட்டான், பிடிச்சி வந்தவனை வேறு வழக்கு போடுங்கன்னு சொல்லி 3 ராபரி கேஸ் போட்டாங்க. போட்டு அந்த கேஸ் என்ன கேஸ்? ராபரி கேஸ். ஐயோ ராபரி. அதை நீங்கள் செய்யலை? செய்யாத கேஸும் போட்டுட்டாங்க. அந்த எந்த கேஸுமே அதுக்கு செய்யவே இல்லை. செஞ்ச கேஸுக்கு போடல. செய்யாத கேஸ் போட்டாங்க. அந்த டிவியில் வாங்கிட்டாங்க. அப்படிதான் நடக்குமா? செஞ்ச கேஸுக்கு விட்டுட்டு செய்யாத கேஸுக்கு போடுவாங்களா? அப்படி போடுவாங்க. ஏன் அப்படி? அது போலீஸோட வழக்காது. ஒரு தடவை தப்பு செய்கிறான்னா அவன் பல தடவை செய்வான்னு சொல்லி நினச்சி அப்படி போடுவாங்க. இருக்கும்போது வெளியே வந்து கல்யாணம் முடிச்சவங்க ஊருக்குள்ள எல்லாம் பண்ணி. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணும்போது? மில்லி வேலை பார்த்துக்கிருந்தாங்க. அவளுக்கு தெரியுமா நீங்க திருடன்னு? ஜெயிலில் இருக்கிறது தெரியும். ஜெயிலில் அப்படியே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா? மாமையன் ஒழுக்கமாக திருந்தி இருந்தா நான் வாக்கப்பட்டுக்கிறேன், திருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் பேச விட்டாங்க. திருந்தி இருந்துக்கிறேன்னு சொல்லி 7 வருஷமா 3 வருஷம் கம்பியாட்ட போனேன் சென்ட்ரிங் வேலைக்கு. அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன் நகையை கூட தங்கச்சிட்ட நகையை வாங்கி ஆட்டோ வாங்கணும், ஒரு 50,000 ஆட்டோ வாங்கி நல்லா ஒரு 3 வருஷம் ஆட்டோ ஓட்டினேன். ஆட்டோ ஓட்டும்போது அடுத்த ஆட்டோவே கையெல்லாம் வலிக்குது, கார் வாங்கணும்னு சொல்லி கார் வாங்கி ஓட்டிக்கிருந்தேன். கார் வாங்கி ஓட்டும் போது என்ன கார் வாங்கினேன்? ஏசி வண்டி, அந்த வண்டி ஓட்டிக்கிருந்தேன். அப்போ 2014 சம்மந்தமே இல்லாமல் இவங்க சோப்பு லாரி, பிளேடு லாரி இதெல்லாம் கடத்திட்டாங்க. இதில் வந்து மதுரை திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனில் என்னை வாக்குமூலம் கொடுத்துட்டு வராங்க, இவன் கார் வாங்க காசு எது, இவன் கொள்ளையடிச்சு தான் கார் வாங்கினியா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமாக எதுவுமே பண்ணலை. அப்போ ஸ்பெஷல் டீம் அமைச்சு இங்கே மெட்ராஸில் மிலிட்ரிக்கு வந்த மிலிட்ரி கேண்டீன் வண்டி ஒரு லாரியே கடத்திட்டாங்க.
இப்போ கடத்திட்டாங்கன்னு ஸ்பெஷல் டீம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்போ எங்கள் ஊருக்காரங்க சும்மா இருக்க மாட்டாப்புல, அவனும் தான் வண்டி வாங்க காசு ஏது அது வந்து கோட்டாவில் எடுத்தான் தாட்கோலில். அது சொல்லி புரிய வைக்க முடியல அவங்களுக்கு. அடி பிரிச்சுட்டாங்க. மதுரை அளவுரியில் வச்சு அடித்து பிரிக்கிறாங்க. அத்தை வர அளவுக்கு அடிக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்க பூரா ஒருத்தனை நான் இது செஞ்சேன், நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. முதல் என்ன செஞ்சேன் நீ அப்படின்லாம். நான் இப்போ அதெல்லாம் பண்ணேன் சார், இப்போலாம் எதுவுமே இல்லை சார் அப்படி சொன்னோன்னே ஒரு 4 நாள் வச்சுருந்துட்டு வண்டி எடுத்து கிளம்படான்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. திரும்ப எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? பசங்க சொன்னாங்க, ஏன்டா தேவையில்லாமல் அடி வாங்குறீங்களா, செஞ்சே நீ அடி வாங்கலாம்ல. சரி, இந்த ஆம்னி பஸ் பெருசா இருக்கும்ல, அதில் எப்படி திருடுவீங்க? மேலே வந்து இப்போ தாங்க மேடம் வந்து படி இல்லை. முன்னாடி வந்து இப்போ எதனால படி இல்லைன்னு அவர்னால தான் படியை பூரா அவுத்தாங்க. இந்தியா ஃபுல்லாகவே தெரிய மாட்டேங்குது. இது எப்படி திருடுறாங்கண்டே சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நான் இந்த மெசேஜ் வச்சுருக்கேன். 5-6 ஸ்டேட்டுக்கு, ஒரிசா, கோவா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஆனால் அவங்க உனக்கு என்ன மெசேஜ் அனுப்புனீங்க? எஸ்பி, ஏடிஎஸ்பி அவங்களுக்கு பூரா என்ன மெசேஜ்? திருட வராங்க. சரக்கு லாரி, ஆம்னி பஸ், வேற எதுலேருந்து திருடுவீங்க? ஹைவேல இது 2 தான். இது 2 தான். என்ன மாதிரி சரக்கு லாரி? ஓப்பனாக இருக்குமா இல்லை தார்பாய் கட்டி போகிறது? என்னவெல்லாம் பொருள் போகும்? எண்ணெய், பருப்பு, ஒயின்ஸு, அரிசி, இந்தமாரி 10 மூணு அரிசி தூக்கினாலும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு 1 கோடி 10 கோடி இப்படி கொள்ளை அடிக்கணும். அது எப்படி 1 கோடி 10 கோடி? அதெல்லாம் தெரியும் மேடம். அதில் காசு இருக்குமா? சீரட் லாரி, கண்டெய்னர், அப்படியே கண்டெய்னர் லாரி, நீட்டு லாரி இருக்குல்ல கண்டெய்னர், அதில் வந்து 8 கோடி ரூபா சரக்கு போகும். அந்த கம்பெனிக்கே இவங்க அந்த கம்பெனிலேயே சீரட்டில் ஒரு இதுலேயும் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க, இந்த அட்ரஸ் இது அப்படின்னு. அந்த அட்ரஸுக்கே போய் கணேசனோட மச்சனன் தான் உள்ளே அனுப்புவார். உள்ளே போடா நீயே ஹேண்டிகேப்பு, நீ உள்ளே போனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதர் ஸ்டேட்னால எதுவும் நீ தமிழில் பேச போகிற, அவங்க பேசுகிறது உனக்கு புரியாது. நீ உள்ளே போய் எனக்கு ஃபோன் அடி தகவல் சொல்லுறது. இதுதான் லைனில் விடுறது. உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய், மாமா இந்த வண்டி நம்பர் மகாராஷ்டிரா நம்பரு 2115 இந்தமாரி நம்பரு. இதில் வந்து கிங்ஸாக ஏற்றுறாங்க, இதில் வில்ஸாக ஏற்றுறாங்க, இது ஃபில்டராக ஏற்றுறாங்க. வில்ஸு தான் காசு கூட நினைக்கிறேன். 1,80,000 ஒரு பாக்ஸு. அதில் 800 பெட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அது 8 கோடி கணக்கு மேலே. 800 அடிச்சிருவீங்களா? அப்போ அந்த லாரி அங்கே போய் சேரும்போது ஒன்றுமே இருக்காது. லாரி 200 கிலோமீட்டருக்கு அவுட்ரு போயிடும். அதில் இருக்கிற கண்ட்ரைட்டர் டிரைவரும் அவங்க 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிடுவாங்க. சரக்கு வந்து சென்னை வந்து மதுரை வந்து திருப்பி ரிட்டர்ன் சேல்ஸ் வரும், தமிழ்நாடுக்குள்ளே சேல்ஸ் ஆகும். என்னது ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. என்னது டிரைவரும் கண்டக்டர் எங்கே போவாங்க? நாங்கள் ஓட்டி போன காரில் வந்துடுவாங்க. ஏன்? கட்டி இறக்கிடுவாங்க. வண்டி கயிறு வந்துருச்சு பஞ்சர் அப்படின்னு சொன்னால் நிப்பாட்டி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே அடித்து வண்டியில் காரில் ஏற்றிடுறது. காரில் ஏற்றின உடனே கிட்னாப்பிங் பண்ணிடுவேன். காரில் ஏற்றி உனக்கு என்ன வேணும் பேசவே கூடாது, உனக்கு சாப்பாடு சரக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாயெல்லாம் கட்டி பாரம் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு 4 பேர், மொத்தம் 8 பேர் 10 பேர் போகிறது. போய் இந்த லாரியில் 4 பேர் 8 பேர் 2 பேர் இங்கே வண்டியை கொண்டு போய் ஏன்னா சேஃப்டி பண்ணிடணும். இந்த லாரியை கொண்டு போய் சரக்கை மாற்றி விட்டு அதை அங்கிட்டு கொண்டு போயிடணும். இவங்க 2 பேர்த்தையும் இப்படி 7 மணி வரைக்கும் காவலுக்கு இருந்துட்டு அப்படியே அவங்க 2 கட்டி போட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் ட்ரெயினில் வந்துடணும். அந்த மாரி டிரைவரு கண்டக்டரும் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொண்டுறது. ஏன்பா அவங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கே பயமா இருக்கு. எப்படி கொள்வீங்க? கத்தி வச்சு அறுத்துருவாங்க. கழுத்து பண்ணல, நானும் பண்ணல. அப்படி நான் வண்டி ஓட்ட போவேன், கழுத்து அறுத்துடுவீங்க. அறுத்துருவாங்க. மனுஷனே இல்லையா? சரி, இந்த திருடின பொருள் எல்லாம் எப்படி விற்பீங்க? இங்கங்கே ஆள் இருக்காங்க, இங்கங்கே சேல்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக ஃபோன் மட்டும் பண்ணால் நாங்கள் இருக்க. இல்லை, கொண்டு போகிறதே கஷ்டம். அதுவும் திருட்டு பொருள் பயமாக இருக்காதா? இல்லைங்க, அது ஆல்ரெடி கனெக்ஷன்ஸ் இருக்கும். போலீஸ் மறைச்சாலும் போலீஸ் தேவை காசு. பிடிக்கிறாங்களா 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய் கொடுக்குறது, 1000 ரூபா கொடுத்து 1000 பத்தலைன்னு சொன்னால் 5000 கொடுக்குறது, 5000 பத்தலையா 10,000 கொடுக்குறது. இன்னும் ஓவராக போகிற நீ பில்லு இல்லை, பில்லு ஓனர் வச்சுருக்காரு நிப்பாட்டுன்னு சொன்னால் திருப்பி இந்த 1 லட்சம் வாங்கிக்க கழட்டிடணும். அவங்க 1 லட்சம் வாங்கிட்டு அப்படி போன்றாங்க. அப்போ உங்கள்கிட்ட கேஷ் இருக்குமா? இப்போ கொடுத்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ கேஷ் கொடுத்தா? கேப்டன் கிட்ட இருக்குது. கேப்டன் தான் வண்டி. கேப்டன் எவ்வளோ காசு வச்சுருப்பாரு? ஒரு 5 லட்சம் வரைக்கும் வச்சுருப்பேன். வேறு எங்கெல்லாம் அப்படி செலவு பண்ணுவீங்க? லார்ஜு சரக்கு அடிக்கிறது. அப்படி எவ்வளோ ரூபாய்க்கு சரக்கு அடிப்பீங்க? மொத்தம் போயிட்டு வரும்போது 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு. சரக்கு மட்டும்? சரக்கு சாப்பாடு போக்குவரத்து மட்டும் 2 லட்ச ரூபா. எவ்வளோ பேர் இருப்பீங்க? 8 பேர் 10 பேர்.
ஒருத்தர் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு போவார், ஒருத்தர் வண்டி ஓட்டுவார், அப்புறம் எல்லாமே வண்டிக்குள்ள உட்காந்துருப்போம். அப்புறம் எப்போலேருந்து இந்த டிரைவரையும் கண்டக்டரையும் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிங்க? 2008 ஆரம்பித்தாங்க. ஏன் அது பண்ணாங்க? அவங்க சவுளி செஞ்சு பார்சலுக்கு அவங்க வாங்குறவங்க கம்மியாக வாங்குறாங்க, இனிமேல் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லி. சரி, இந்த திருடவங்கெல்லாம் இவ்வளோ சம்பாதிச்சாங்கல்ல, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சம்பாதிச்சு நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டில் தான் போவாங்க, ஃப்ளைட்டில் வருவாங்க. அவங்க பொண்ணுங்க எல்லாமே. அவங்க பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. வீடெல்லாம் நல்லா இந்தமாரி வீடு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படுறீங்க? என்னைய காப்பாற்றுறேன், உன்னை நான் என் தம்பி மீதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆந்திராவில் மாட்டிக்கிட்டான். இப்போ இடையில 2014 8ஆவது மாதம் வந்து லாட்ஜிலே தான் மாட்டிக்கிட்டான். லாட்ஜில் மாட்டினோடனே என்னை ஒத்தடியே அடிக்கலை, நான் டிரைவர்னு சொல்லி. அப்போ வந்து அவர் கணேசன் வந்து போலீஸ் அடிக்கிறாங்க, செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க, மூஞ்சியில் அடிக்கிறாங்க, துப்பாக்கி தூக்கி கண்ணில் வைக்கிறாங்க. அடிக்கிறத வேலை என்கிட்ட வச்சுக்கக்கூடாது, உனக்கு எத்தனை கோடி வேணும் அப்படின்னோடனே எஸ்பியை கூப்பிட்றாங்க, பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. என்ன பேசுன்னு பேசி முடிச்சுட்டு காசை கொடுத்துட்டு அப்புறம் அவர் வெளியே வந்துடுறாரு. எங்களை அப்புறம் ரிமாண்ட் பண்ணி உங்களை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அவருக்கும் பெயில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. வீட்டில் ஒரு வண்டி இருந்துச்சு, வீட்டில் வந்து என் ஒய்ஃப்கிட்ட வந்து இந்தமாரி உன் புருஷன் மாட்டிக்கிட்டான், குடி போதையில் ஒயின் ஷாப்பில் சண்டை போட்டு மாட்டிக்கிட்டான், அந்த வண்டியை கொடுமா பெயில் எடுத்துகிட்டு வரமான்னு சொல்லி இந்த வண்டியை கொண்டு போய் ஒரு லாரியை கடத்திட்டாங்க கர்நாடகாவில். கர்நாடகா கடத்தும் போது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 மாதம் செஞ்சு பெயில் எடுத்தாங்க எல்லாத்தையுமே. நான் வரல, இந்த நாட்டுக்கு வரல, இது நம்ம ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, மதுரையாக தமிழ்நாடாக இருந்தாலும் தமிழ் பேசினா பரவாயில்ல, நான் ஒன்றாரா அவங்க 4 பேர் ஒரு பக்கம், நான் தனியாக ஒரு பக்கம் இருந்துக்கிட்டேன், பேச்சுவார்த்தை புரியல, அதனால் அவங்களோட இனிமேல் வரல, எனக்கு 2 சேராட்டை எடுத்து கொடு, அப்படி இல்லைன்னு சொன்னால் வண்டியை கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா வண்டி டிவி கட்டிடு அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டு. அவர் பேர் என்ன சொன்னீங்க? கணேஷ். அவர் எவ்வளோ காசு கொடுத்தாரு வெளியே வரதுக்கு? பெயில் எடுத்தாங்க, எனக்கு 1 ரூபா கொடுக்கும். உங்களுக்கு இல்லை, அவர் முதல்ல வெளியே வந்தார்ல? ஆமாம். எவ்வளோ காசு கொடுத்தாரு? 50 லட்சம் பேசி 30 லட்சம் பேசி கடைசியில் 10 லட்சம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டார். 10 லட்சம் தான் இருக்குது கையில், அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேஸே போடல அவர் மேலே? அவர் மேலே போடலாம். எப்படி கணேசன்ட்ட போய் சேர்ந்தீங்க? எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் இப்படி அடிக்கிறாங்க, தேவையில்லாமல் இதுக்கு அடி வாங்குற, வண்டியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நட்டுமே தான் வண்டி வச்சுருக்கேன், அங்கே போனால் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாப்புல, இல்லை உனக்கு தெரியும்ல? யார்? கணேசன்ட்ட போனால் பார்த்துக்குருவாப்புல, அவருக்கு சொத்து இல்லை, அவர் போலீஸே விலைக்கு, எல்லா போலீஸும் விலைக்கு வாங்குவாப்புல, நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனேன். போய் என்ன வண்டி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி பேசினோம். ஆளுக்கு 1000 கொடுத்தாப்புல, போயிட்டு வாங்கடாண்டு. எனக்கு அன்னைக்கும் பயமாக தெரிஞ்சு, என்னடா அவங்ககிட்ட போயிருக்குமாடா அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு எனக்கு ஆமாம் பயம், இந்தமாரி அதர் ஸ்டேட்டுக்கு கூப்பிட்றாங்களே எப்படி அப்படின்னு சொல்லி பயந்தான் இருந்துச்சு. இங்கே இப்போ லோக்கலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அண்ணே நான் வரல, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை போய் பிறந்திருக்கு, நான் வரல, வண்டி வேணா தரேன், நீங்கள் போயிட்டு வாங்கினேன். ஒரு 10 நாள் சுற்றி பார்த்துட்டு கோவா போயிட்டு வந்துட்டாங்க. கோவா போயிட்டு வந்துட்டாங்க. தம்பி ஒன்றுமே சம்பாதிக்கலடா, இன்னும் ஒரு 5 நாள் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி 5 நாள் எடுத்து போகிறாங்க. போயிட்டு வந்து 10,000 கொடுத்தாங்க. 15 நாளில் 10,000 கொடுத்தாங்க. சரி 10,000 வாங்கி இருக்கிற ஆளுக்கு பூரா சரக்கு வாங்கி கொடுத்தேன். எனக்கு ஆம்பளை போய் மறந்துருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே சரக்கு வாங்கி கொடுத்தேன். நான் 10 காசு அதில் மிச்சம் பண்ண முடியல, ஒன்றும் பண்ணலை, சரக்கு வாங்கி கொடுத்தேன். அடுத்த தடவை வரலாம், வாடா தம்பி போகலாம் அப்படின்னாங்க. சரி எல்லாம் அப்படியே அவர்கிட்ட வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, ஜெயிலில் நீங்கள் ஒரு வாட்டி இருக்கும்போது எதுக்கு அவர் உங்களுக்கு காசு கொடுத்தாரு? நான் உள்ளே இருந்தேன், இப்போ சர்ச்சு வீட்டில் கொள்ளடிக்குமோ அங்கே இருந்தேன். அவர் அந்த உடுமலைப்பேட்டையில் சீரட் லாரியை கடத்திட்டாங்க. கடத்திட்டு வரும்போது அவங்க ஒய்ஃப் வந்து மனு ரூமில் 50,000 1 லட்சம் அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் செயலரு வார்டரு எல்லாத்துக்கும் பார்க்க வந்து என் கையில் வந்து 30,000 வந்து சேரும். அதை நான் செவத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுருவேன். வந்து செக் பண்ண வருவாங்க, வாரத்துக்கு ஒரு செக் பண்ண வருவாங்க. நான் செங்கலை பிடுங்கி செங்கலுக்குள்ளே வச்சு மூடி வச்சுருவேன், சோப்பு வச்சு மூடி வச்சுருவேன். அப்படியே கொஞ்ச நாள் இருந்தேன். தம்பி நான் வெளியே வந்தால் பாடுறா அப்படின்னாரு. நான் போயிட்டு வரேன், எனக்கு கேஸ் விடுதலை ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். எதுக்கு அங்கே இந்த காசு உள்ளே வைக்கணும்? ஃபோன் பேசுறதுக்கு அந்தமாரி. ஜெயிலுக்குள்ளையா? ஒரு காலுக்கு 100 ரூபா. யாருக்கு கொடுப்பீங்க? அங்கே உள்ள செல்லு வச்சுருப்பாங்க. அந்த 30,000 செலவு பண்ணிடுவீங்களா? ஒரு வாரத்துக்கு கூட பத்தாதுங்க. ஜெயிலுக்குள்ளே 30,000 பத்தாது. அவங்களுக்கு. எனக்கு 1 ரூபா வந்து 1 ரூபா கிடைக்காது. எங்கள் வீட்டாளுக்கு பார்க்குறது கூட வசதி இல்லை. அப்போ அந்த காசு யாருக்கு போகும்? எல்லாத்துக்கும் பீடி வாங்கி கொடுப்பாப்புல, சிகரெட்டு. யாரு? கணேசனா? கணேசன் ஆளுகளை சேர்க்கறது. அவருக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த 30,000 ரூபா வருது. அவங்க ஒய்ஃப் 50,000 1 லட்ச ரூபா அந்த ஜெயிலுக்குள்ள வந்து கொடுப்பாங்க. எப்படி உள்ள வருது? எல்லாத்தையுமே காசு கொடுத்தா எல்லாம் அனுப்பாங்க. அப்போ அலௌடு கிடையாது? அலௌடு கிடையாது. ஆனால் காசு கொடுத்து உள்ளே கொண்டு போயிடுவீங்க. பீடி ஒரு கட்டு 100 ரூபா ஜெயிலுக்குள்ள. அதுவும் வாங்கி குடிச்சு தான் இருப்பாங்க. ஒரு பீடி. வேறு என்னெல்லாம் கிடைக்கும் ஜெயிலுக்குள்ள? கஞ்சா கிடைக்கும்,
எப்படி கஞ்சாலாம் உள்ளே கொண்டு வருவாங்க? செருப்புக்குள்ளே கொண்டு வருவாங்க. செருப்பு கிழிச்சு இதுக்குள்ளே வச்சு கொண்டு வருவாங்க. அதை பார்க்க மாட்டாங்க போலீஸ், கவனிக்க மாட்டாங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு. இதுமாரி கொண்டு வருவாங்க. வேறு என்னென்ன வரும்? வாட்டரே கொடுப்பாங்க தெரியாமல். வாட்டர் எப்படி கொண்டு வாங்க? பெரிய பாட்டில் வாட்டர் கொண்டு வருவாங்க. யாரு? வார்டன். வார்டனா? வார்டனும் போலீஸ் தானே? ஆமாம். அவர் எப்படி கொண்டு வருவார்? எனக்கு காசு உங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ காசு கமிஷன் கொடுத்துரு, நான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. எப்படி நீங்களும் கணேஷனோடும் நீங்கள் 2 பேரும் உங்கள் நட்பு எப்படி வளர ஆரம்பிச்சு? ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது பழகுனது. வெளியில் வந்து வண்டி மாட்டின பின்னாடி தான் அடித்தாங்கள தேவையில்லாமல், சம்மந்தம் இல்லாமல். ஏன் தேவையில்லாம் அடி வாங்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. சரி நானும் வாரேன்னு சொல்லி, நீ என்ன தேவையில்லாமல் அடிக்கிறாங்க, நானும் வாரேன், அடி வாங்குறது வாங்குறான் அப்படின்னு சொல்லி நானும் போனேன். போனதில் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, முதல் வாட்டி ஜெயிலில் போனப்போ தான் அவரை பரிச்சயமாச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தப்போ உங்களை கூட்டிகிட்டு போனார். எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அவரோட? எத்தனை திருட்டு பண்ணியிருப்பீங்க? ஒரு வருஷமாக போனேன். எத்தனை வண்டி திருடு இருப்பீங்க? வண்டி திருடுறதுக்கு சொல்லுங்க. இது வந்து வண்டி திருடுனா கேஸ் ஆகிடும். வண்டி திருடாமல் கிழிச்சு எடுத்தால் அது கேஸ் ஆகாது. டிரைவரும் அது தற்கொலை பண்ணி தான் ஆகணும். 1 கோடி ரூபா வந்து இப்போ அவங்க வந்து 5000 ரூபா, 10,000 ரூபா, 15,000 தான் வாடகைக்கு போக முடியும். இப்போ வந்து மதுரைக்கு போகிறாங்க 12,000 ரூபா வாடகை அதான் கிடைக்கும், டீசலு அது போக. 1 கோடி ரூபா வேணும்னு சொன்னால் அப்போ அந்த டிரைவர் தற்கொலை தான் பண்ணிக்கிறணும். அப்படி பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. அது மதுரையிலே பண்ணியிருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு தற்கொலை பண்ணியிருக்காரு டிரைவர். சரிப்பா, நீங்கள் அவரை கேப்டன்னு தான் கூப்பிடுவீங்களா? தலைவர் என்ன? அப்படியா? தலைவர். எவ்வளோ குரூப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி? ஒரு 1000 பேர் இருக்காங்க, பிரிஞ்சு. எத்தனை குரூப்பு? பரமன் குரூப் ஒன்று, அழகர் குரூப் ஒன்று, ராசு குரூப் ஒன்று, சவுந்தர் குரூப் ஒன்று. இந்தமாரி எனக்கு தெரியாமல் நிறையா முன்னாடி. நீங்கள் ஏன் கோவப்பட்டு இப்படி வெளியே வந்தீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது? வண்டி இழந்துட்டேன், குழந்தையில இறந்துருச்சு. எப்படி வண்டி இழந்தீங்க? வண்டி இவங்களோட போய் சவாரி போய் இப்போ மாட்டிக்கிட்டேன். பெயில் எடுத்தா வண்டி எடுத்து கொடுன்னு கேட்டேன். தரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு 4 வாரம் பஞ்சாயத்து ஆள் மாதிரி கூப்பிட்டு போனேன். நீ ரவுடியா, நீ ஏற்று பேசுகிற, தெரிஞ்சதை பாரு, உன்னால் என்ன தெரியுமா தெரிஞ்சதை பாரு. வழக்கு 2-3 வழக்கு போட்டேன். எதுலேயுமே என்ன வழக்கு போட்டீங்க? அவர் மேலே வழக்கு போட்டேன். வண்டி வாங்கி திருட கூட்டி போய் தரமாட்டுறாரு அப்படின்னு. நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க? நான் தெரியாமல் தான் போனேன். அதுக்கு தண்டனைலாம் ஒத்துக்கிறேன், அது கூட நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவர் மேலே வழக்கு வரல. அவர் நீ தப்பு சொல்கிறியா அப்படின்னு டிஎஸ்பி வரைக்கும் பேசுகிறாங்க. நீ திருடனா இருக்கு, நீ தானே திருடன் அப்படின்னு சொல்லி நீ போகிற இடத்துலையும் போகாமல் எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கல. நீ கொலவனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ ஊரை ஓட ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ இன்ன வரைக்கும் ஓடி தான் இருக்கு, இன்ன வரைக்கும் ஊரில் இல்லை. ஏன் கொண்டுருவாங்கன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தனை வேறு கொண்டுட்டாங்க. உன்னை கொள்ளுமே தான் நிறைய கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க. சரி, இதெல்லாம் வந்து இந்த குரூப் எல்லாம் எந்த தமிழ்நாடா, சித்தூரா, ஆந்திரா? எங்கள் ஊரே தான், செக்கானூர் பக்கம் விக்கிரமங்கலமே தான். விக்கிரமங்கலம், திருமங்கலம், மதுரை, இப்படி புதுக்கோட்டை, இந்தமாரி அணுக்குள்ளே தான். இப்போ அவர் மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னால் இப்போ எங்களை கூப்பிட்டு போகிறாரு. நாங்கள் மாட்டிக்கிறோம் சொன்னால் அவர் வெளியே வந்துடுவார். இன்னும் 4 வாரம் ரெடி பண்ணி நீங்கள் வாங்க போவோம்னு சொல்லி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்தமாரி செட் பண்ணி வச்சுருக்காரு ஆளுகளை. எவ்வளோ கொலை பார்த்துருப்பீங்க நீங்கள்? இப்போ முறியும் வெட்டுனது ஒரு 10 பேரை பார்த்துருப்பேன். இப்போ 2-3 கொலை பார்த்துருப்பேன். எதுக்கு பண்ணாங்க? இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக இன்னொரு அவங்களோட கூட இருந்தவனே இதேமாரி தானே அவனை கொல்லுன்னு சொல்லி வீட்டு முன்னாடி அறுத்து விட்டாங்க. ரொம்ப நேரம் சார் அவனை அறுத்து விட்றா அப்படின்னு சொல்லி, கங்கானவனே உன்னை இதேமாரி தானே கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் விரட்டி பிடிக்குங்களா. எத்தனை கொலை பண்ணியிருப்பாங்க இவங்க? எனக்கு தெரியுது, ஒரு மொத்த குரூப்பா, எல்லா குரூப்பும் சேர்த்து கணக்கு 50 பேருக்கு மேலே தான். உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? என்ன சொல்லுவாங்க அவங்க? குழந்தை இப்போ இறந்த பின்னாடி. எப்படி இறந்தது குழந்தை? உடம்புக்கு முடியாமல் தான். இவங்களோட கல்யாணம் போயிருந்தேன், விசாகப்பட்டினத்தில் இருக்கேன். அப்பா நீ சாப்பிடாப்பா, மீன் பிடிச்சிருக்கேன் நானும் அம்மா ஏன் பாப்பா அப்படின்னு. இந்த வரேன். என்ன வயசு? 3 வயசு. அப்போ பொம்பளை பிள்ளையா? 3 வயசு. இப்போ சாப்பிடுவாப்பா அப்படின்னு. சரி வரேம்மா அப்படின்னேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடியல அப்படின்னாங்க. அப்போ என்ன என் மகளுக்கு முடியல, ரொம்ப சீரியஸாக இருக்கேன், நான் போகணும்னு. என்னாச்சு? சீரியஸாக இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. நான் போகணும்னே, எப்படின்னாலும் போய் ஆகணும், எனக்கு ஆம்பளை போய் இறந்து போச்சு, இந்த பிள்ளை ஒரு பிள்ளை தான் போகணும்னு. எவ்வளோ காசு செலவு நான் பண்ணல, பார்க்க சொல்கிறேன் அப்படின்றாரு. யாரும் பார்க்க மாட்டேன்னா, காசு இல்லை. அவள் 10,000 ரூபா கொடுத்துட்டு நீ ஃப்ளைட்டில் ஏற்றி விடாடுன்னு கேட்டார். ஃப்ளைட் ஏற்றி விட எனக்கு தெரியாதுண்ணே எப்படின்னு அப்படின்னு. லைசன்ஸ் ஒரிஜினல் வச்சிருக்காடாண்ணா. இல்லை என்ன இப்போ பஸ்லேயே கிளம்புடான்னு சொல்லி 10,000 கொடுத்து அனுப்பிடுறாரு. இங்கே வந்து வீட்டில் வந்து 3 நாள் வந்து
3 நாளாச்சு அங்கேருந்து வர்றதுக்கு. வந்து அப்பா வந்திருக்குமா அப்படின்னு கண்ணீர் தண்ணி மூடி வடிஞ்சு அப்படியே இறந்துருச்சு. இப்போ எதுக்கு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? இந்த டிரைவர்களுக்கு பூராமே உண்மை தெரியணும். ம் இல்லை நான் சாக போகிறேன், என்னை கொண்டுருவாங்க எப்படி, அது தெரிஞ்சுதான் நான் எல்லாத்து டிரைவர் நான் சொல்லியிருக்கேன். லாரி டிரைவர் 100 பேர்கிட்ட சங்ககிரியில் போய் சொல்லிட்டே வந்தேன் மெனக்கண்டு. இந்தமாரி டீம் இருக்குது, நான் அந்த டீமில் நானும் இருந்தேன், அதுக்கான ஃபுல் ரிக்கார்டு இந்த வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க. அவன் போட்டாவில் வந்து காமிக்கிறேன், கணேசனோட போட்டா எங்கன்னா வெளியில் பார்த்தாலும் லாரிக்கு முட்டிடுங்க, அடையாளம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிட்டு வந்தேன் சங்ககிரியில் போய். லாரி ஓட்டுநர்கள் பூரா நான் சாகுறேன் 1000 பேர்த்து 10 லட்சக்கணக்கான பேர் பார்க்க. இவ்வளோ கோவம் உங்களுக்கு கணேசன் மேலே? என்னை பயங்கரமாக திட்டாப்புல கேட்டதுக்கு, நீ ஒரு ஆள் என்னை எதிர்த்தா பேசுகிற, எதுக்கு போய் கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? வண்டியை கொடு அப்படின்னு சொல்லி. வண்டியை கொடுக்குறியா இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுனேன். வேறு ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு கணேசனுக்கும்? இல்லைங்க, வண்டி கெட்டு போனதுக்கு தான் பல முறை கெட்டு போனேன். எங்கள் அப்பாவை கூட்டு போனேன். எங்கள் அப்பனை போடா அப்படின்னு கேட்டார். எங்கள் அப்பா என்ன கேட்கலாம், நீ எங்கள் அப்பனை எதுக்கு கேட்டேன்னு சொல்லி தான் பிரச்சனை. பூமி செல்வம் யாருங்க? எங்களோட கூட வந்தவன். அவர்கிட்ட நம்ம ஃபோனில் பேசலாமா? பேச. ஹலோ ஹலோ செந்திலாடா? ஏடா என்ன என்னை கொள்றோம்டா கணேசனை காசு வாங்கிட்டு? என்னவா? கணேசனை நான் கொல்ல போகிறேன் இப்போ. அவனே சாக போறேன். யாரு யாரு? அவனா செத்துருவான்டா. என்ன அண்ணா? இல்லை நீ வேற என்னை கொள்ற முடியா, அது வேற பயந்துக்கிட்டே ஊருக்கு வராமல் இருக்கேன். 4 லட்ச ரூபா வாங்க போகிறேன். நான் உனக்கு பொண்டு மாமா வளவா அவனை போய் சொல்ல முடியாது. நான் போய் கூட்டு போனேன் அவனை போய். டேய் நீ தான் சொன்ன 4 லட்ச ரூபா கொடுத்துருக்கியா உன்னை கொல்ல போறேன்னு சொன்னியாடா? 4 லட்ச ரூபா எனக்கு கொடுத்து உன்னை கொல்ல சொல்றியான்னு சொன்னியாடா? அதனால தான் வயதுக்கு வரமாட்டேன்றேன் ஊருக்கு. நான் கொள்ளுவேன். நான் உனக்கு பொண்டு மாமா வேலை பார்க்குறேன். நான் என்ன மாமாவை பார்த்தேன்? உனக்கு வந்து நான் துருவம் நினைச்சிருக்கேன்டா. என்ன கேட்டேன், ஏன்டா நீ அங்கே சமராசனை போய் அவனை கூட்டு நான் போய் என் பிள்ளை போய் நான் கூட்டு போனடா அவனை. சரி அதை விட்றா, நீ இது பண்ணுற எதுவும் இல்லை. இப்போ வண்டிக்கு என்னடா பஞ்சாயத்து? கணேசன் தருவானா தரமாட்டானடா? அவங்க கூட என்ன பேச மாட்டேன்டா. அவங்க கூட நான் டச் வைக்கல. லைனு போயிட்டாங்கடா. எங்கே போயிட்டாங்க? அது போய் நீ கூட 11 நாளாச்சுடா. அதான் எந்த ஊருக்கு போயிருக்காங்க? நேரம் நாக்பூர் போயிருக்காங்கப்பா. 6 போயிருக்கான். ரவி அந்த பிரசாத், அலெக்ஸு, பரத்தேவர் ரமேஷ், காதன், வேற உசலமிட்டியாமையன், கணேசன். இல்லை இவன் ரவி வேற இப்போ ஒருத்தனை அறுத்து விட்டியான்டா. அப்புறம் அவங்க தேடவே இல்லையா போலீஸு? அதான்டா அவன் தானே வந்து சொன்னியா அறுத்து விட்டாங்க எப்படின்னு சொன்னியா. எதுவுமே பேசலையாடா. இதே பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாசியாகி போய் வளர்த்தாலும் எங்க நாசமா வீட்டு போறேன். நம்ம கரெக்டா இருக்கும்ல. இப்போ லாரி கடத்து போயிருக்காங்களா இல்லை பெட்டி செய்ய போயிருக்காங்களா? அவங்க எலெக்ஷன் லோட தானே போட போயிருக்காங்க. லாரியை கடத்து தான் போறாங்க. திருந்தவே மாட்டாங்கல்லடா? இல்ல அவன் காசு குடிக்கிருச்சு. நீ என்னடா செய்ய? போலீஸ் ஊரம் சப்போர்ட்டா? அவனுக்கு சப்போர்ட் இல்லையா? ஊராமே சப்போர்ட். ஏன் ராதா ஒதுங்கிட்டாப்ல? இல்லை ராதா இனி வேற சொன்னானடா. ஒன்னு என்ன சொன்னாப்ல? ஆந்திரா போலீஸ் தேடி வந்திருக்க உனிய சேகரம் அப்படின்ட்டு. ஆமாடா ஏன் தானே வந்து கேட்டாங்க. ஒன்னே கேட்கல. அந்த ஆள் வந்து ஒன்னே தாண்டா சொல்லிருக்கேன் போறாச்சேன். நான் தான் செஞ்சுட்டு நான் தான் டீம் தலைவன்டா. கெங்கா ஆமா கெங்கா தான் இங்கே கூட்டு போனேன் நீ போனேன்னு சொல்லி நான் தான்டா சொன்னேன் ஒரு ஆள்கிட்ட. நான் தான் அந்த அத்தனை கோடிக்கு வீடு கட்டிருக்கேன். வீட்டு கடைக்கு வட்டி கொடுத்து. அவன் எல்லாம் ஒழுக்கமா இருக்காங்க. பூரா பாதிக்கப்படி எனக்கு அவந்தாலே சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஒரு தெரிஞ்சால தெரியும் எனக்கு. பூரா அவன் வந்து சுத்துவேலை பண்றேன் அவனை சுட போறான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நானும் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். வண்டிக்கு மட்டும் சேகர் போட்டோவை மட்டும் போட்டு காமிச்சாங்க. அவன் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தியான். ஒரு தப்பு அது ஒண்ணுதான். நல்லா பழகிட்டு தான் கொடுத்தியான். ஆனா அவன அப்படின்னு சேகர்கிட்ட சொல்றேன் மாதிரி அசால்ட்டா இருந்து வச்சுப்போ சரிக்கு இருந்து விட்டு போனா. இல்ல அவங்க வந்து என்ன கணக்கு திண்டிருக்காங்க போட்டுறேன் தெரியுமாடா. ஒன்னே பூமியே நம்மள சிக்கிட்டு போய்லாம் கணக்கு கட்டிக்கிட்டு அவன் எல்லா வேலையும் பாக்குறான்டா. என்ன மூக்குமையில மட்டும் தூக்கி சொட்டையை ஒடிச்சுட்டா எல்லா வேலையும் நம்ம பூரா கரெக்டா இருக்கும்டா. திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா? யாரு நீங்க யார் எல்லாரும் இருந்தேன். நீயே நானும் இருந்தேன். நான் இனிமேல் நானே கிளம்பாட்ட வைக்கிறேன். நான் பிள்ளை ஊட்டியோட ஒழுக்கமா இருக்குண்டா. அதே அந்த ஆளு நான் பிள்ளை ஊட்டியோட ஒழுக்கமா இருக்கேன். எனக்கு பிள்ளை ஊட்டி இல்ல. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்.
கணேசனை கொல்லவா வேணாமா? வாழ்றது நீ எவ்வளோ நாள் வாழ போகிறேன்? உன்னை நம்ப இல்லையா? பக்கத்தோட கணேசனை வச்சு கூட பேசு போல தெரியுது. கணேசன் எங்கெங்கடா இருக்கான்? நீ பேசுறது அப்படி பேசுவாடா, கொஞ்சம் நம்ப முடியலடா. நீ பூமிட்ட எத்தனை தடவை பேசியிருக்க, என்கிட்ட பேச மாட்டேன்ட்ட. நீ கொல்ற முடிவு பேசுன 4 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இல்ல உன்னை நம்பி நான் வரேன், வந்தேன் போனேன். நீ வந்து இன்னைய போய் நீ திருப்பூர்ல முத்தியாட்டம் இருந்திருக்க, முத்தியாட்டம் இருந்து கொடைக்கானல் போகாம அங்க இருந்திருக்க. நீ போராடும் போற எனக்கு தெரியும். என்கிட்ட ஏன் போய் சொல்ற? உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நீ எது எது விடு, நீ அதெல்லாம் எதுக்கு பேசுற? உன்னை வந்து நான் ஏனைய விட்டு கொடுப்பனா? உனக்கு ஒரு பிரச்சனை போன் பண்ண எத்தனை பேர் கொள்றதுக்கு ஆள் வச்சிருக்கேன். கணேசன் கிட்ட பேசுனியா? என்னதா? இல்லடா, உன்கிட்ட எடுத்த கொள்றதுக்கு ஆள் வச்சிருக்கேன். நம்மகிட்ட ஆளா இல்ல, நம்மகிட்ட கோச்சுக்கிற நம்மகிட்ட ஆளா இல்ல. நீ வந்து நம்ம கிலோமீட்டருக்குள்ளே நீ சென்றித்தனம் பண்ண, புதுக்கோட்டையை தாண்டி வச்சுட்டு நம்மகிட்ட உரசு கூட ஆள் கிடையாது. நான் நீ கிடையாது, நான் நேர்மையா பேசுவேன். உன் பேசவே யாரும் பேச மாட்டேன். நான் கணேசன் கூட எல்லாம் சாமி சத்தியமா 4 மாசம் ஆச்சுடா பேச மாட்டேன்டா. பேசி வண்டி வாங்கி எனக்கு ஃபைனான்ஸ்காரங்க ப்ராப்ளம், அதனால தாங்க முடியல. நீ வேறு இப்படி சொன்னோன்னு நான் ஊரை விட்டே ஓடி எவ்வளோ நாள் ஆச்சு? கேரளாவுக்கு போய் எனக்கு 1 வருஷம் ஆச்சா? வேற நீ கேரளாவுக்கு போய் 1 வருஷம் ஆச்சு. நீ எங்கேயே யார போலீஸ் நின்று பேசிக்கிருக்கா? போலீஸ்கிட்டயா? எந்த போலீஸ் இருக்காங்க? இப்ப பேசினாலும் அளோ பூமி இருக்காங்களான்னு கேட்டாங்களே. நீ போலீஸோட பேசு, நான் தப்புக்கா போகணும். நீ போலீஸோட பேசிக்கிருக்கா? எந்த போலீஸ்ரா? ஆந்திரா போலீஸ் தான் பேசிக்கிருக்கா. அப்ப நீ பிடிச்சி போக மாட்டாங்க ஆந்திரா போலீஸ? அப்புறம் என்னடா, அப்ப 1 ரூபா காயின்ல ஏன் போன் பண்ண? செல்லு காசு இல்லடா. ஏன்டா இப்படி இருக்கா? வேலைக்கு 1 ரூபா காயின்ல முட்டு பேசுறேன். நீ ரீசார்ஜ் பண்ணிருக்காங்களா? 10 ரூபா போயிருக்குங்களா? சரி, நேரம் வரேன். இப்ப 6 ரூபா பேசிக்கிருக்கா சொல்லு. நேரம் வார இரு, வந்துடுறேன் இப்ப. ஏய் இல்லடா, இப்ப என்னடா பேசிக்கிருக்க? 6 ரூபா பேசிக்கிருக்க. உன் பாட்டுல எங்கிட்ட புடிச்சு கொடுக்க போறாவ? 6 ரூபாடா? உன் பாட்டுல நான் பாட்டு பிள்ளை ஊட்டிக்காரங்களா? அதுக்குடா உன்னையே பிடிச்சி கொடுக்குறேன். இல்ல அப்புறம் 1 ரூபா காயின்ல போன் பண்றியா? அவரு பேச சொல்லு. இப்போ அவட பேசினாருல, அவர்கிட்ட கூட. சரி வைடா, காசு இல்ல சில்லற. குர்ரா அவர்கிட்ட குர்ரா. நீ நம்பிக்கை இல்லைன்னா சோழாந்தி வந்து வர்றா வாடா. உங்க அம்மா ஒத்த தம்பி போதுவா, ஒத்த தங்கச்சி போதுவா? நீ சோழஞ்சால பேசுற? சோழாந்தி தான் பேசுறேன். ஒத்த தம்பி போதுவா? நீ ஒத்த தம்பி போதுவா தான்டா? இல்ல எனக்கு டவுட்டா இருக்காடா. இல்லாச்சி 1 ரூபா. உங்க பேர் என்னது சொன்னீங்க? கெங்கா. செம்ம ஆளா இருக்கீங்க. நாக்பூருக்கு எதுக்கு போயிருக்காங்க? லாரி கடத்த போயிருக்காங்க. அது என்ன எலெக்ஷன் லாரி சொன்னீங்க? எலெக்ஷனுக்கு செலவுக்கு காசு வேணும்ல, அப்போ அதுக்காக ஒரு லாரி அடிச்சுட்டா 8 கோடி அடிச்சுட்டு வந்து எங்களுக்கு பூரா தானம் பண்ணுறது. 8 கோடி என்னவோ மரத்தில் பறிக்கிற மாதிரி சொல்கிறீங்க. யார் ராதா? போலீஸ் ஒதுங்கிட்டாரு சொன்னீங்க. அவர் கிராமிலேருந்து எல்லாண்டாவுக்கு ஒதுங்கிட்டார். லா அண்ட் ஆர்டர். ஏன் அப்படி? அந்த பூமி செல்வத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சி கொடுத்தது இவர் தான். பூமி ஒய்ஃப் வந்து எஸ்பிகிட்ட என் புருஷன் எனக்கு வேணும், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. ராதா தான் சொல்லியா? அதனால எல்லாண்டாவுக்கு மாற்றிக்கிட்டாங்க. அதான் போலீஸே கிடையாது, அவன் திருடனை போலீஸ் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அவர் எப்படி போலீஸ் ஆனாரு? சரி, என்ன திருடுவார் அவர்? வண்டி கொடுத்து வருது. அவங்க அண்ணன் வந்து கணேசனோட டீமு, அவர் எய்ட்ஸ் வந்து செத்து போயிட்டார். அதுலேருந்து அவங்க அண்ணன் கொண்டாடி காப்பாற்றுறதுக்காக கார் எடுத்து கொடுத்து நீங்கள் லைனுக்கு போங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு வாங்கி செலவு வச்சுக்குவாங்க. அப்பப்போ இப்போ இனி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நானும் கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி ஓடிட்டேன் கேரளாவுக்கு. அப்போ ஓடும்போது கணேஷ் மாமா எனக்கு 3 லட்ச ரூபா கொடு, என் கங்கா உயிரோட பணமாக பிடிச்சிக்காரன்னு சொல்லி என் ஃப்ரெண்டை பிடிச்சி போய் நல்லா ஓட்ட குற்றாலத்தில் வச்சு அடித்து இங்கே கங்கா வாங்கன்னு கேட்டு அடிச்சிருக்காப்புல. அப்போ 1 லட்ச ரூபா கொடு மாமா, முன்னாடியே நான் அவனை பிடிச்சிக்காரன்னு சொல்லி 1 லட்ச ரூபா வாங்கினாப்புல. இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுன்றதை நான் இங்கே வந்துருக்கேன். எல்லா டிரைவருமே ஓட்டுநர் முடிச்சு பார்க்குறேன். நானும் தப்பு பண்ணுன்னு அதை உணர்றேன். நான் எனக்கு சிறை கண்ணு கூட சரி அப்படி தான் வந்துருக்கேன். புருஷன் மேலே ரொம்ப ஆசையாமா உனக்கு? இப்போ பிரிஞ்சிருக்கீங்களா? ஏம்மா? குழந்தையெல்லாம் இறந்துருச்சு. புருஷனும் ஓடிக்கிட்டே இருக்காப்புல, நிம்மதியே இல்லை. வண்டி எடுத்து டியூப் கட்டி எடுத்தது, வண்டி கொடுத்துட்டாப்புல, கொடுத்து அது வாங்க மாட்டாப்புல. ஒரு பிரச்சனை, உயிருக்கு பயந்துக்கிட்டு இப்படி ஓடிக்கே இருக்காப்புல. வீட்டில் நிம்மதியே இல்லை. குழந்தைகளத்தை இறந்தேன், புருஷனையும் இழக்கக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இங்கே வந்திருக்கேன். ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல சொன்னார். அதுக்கப்புறம் தான்
டியூப் மூலமாக வண்டி எடுத்தாப்புல. எடுத்து நல்லபடியாக தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு தெரியாது, இந்த போகிறது விஷயம் வந்து எனக்கு தெரியாது மேம். நானும் சரி சவாரி கேட்பேன், எங்கே போடுறான்னு கேட்பேன். சவாரி நிறைய சம்பாதிச்சு கொடுப்பாரா உங்களுக்கு? என் கையில் கொடுத்ததில்ல. அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கேட்பேன், உனக்கு எதுக்கு காசு, குழம்புக்கு குழம்பு செலவுக்கு 150 வேணா தருவேன், உனக்கு எதுக்கு காசு. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு காசெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தண்ணி அடிச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் தண்ணி அடிக்க? எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு? அதில் எவ்வளோ தண்ணி அடிப்பீங்க சொல்லுங்கள். 2000-3000 தண்ணி அடிச்சுங்க. ஒரு நாளைக்கா? 4 பேத்துக்கு வாங்கி கொடுப்பேன். இதுதான் மனைவிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? வாங்கிட்டு கொடுப்பேன். அரிசி பருப்பு உனக்கு தேவை எல்லாமே இருக்குது. குழம்பு செலவுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 200-100 அவ்வளோதான். 3000 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறது, 200 ரூபா செலவு கொடுக்குறதா? எப்போ திருந்தினாரு? இப்போ பிள்ளையெல்லாம் இறந்ததுக்கப்புறம் தான். சரிம்மா, இவர் வந்து இப்போ உயிருக்காக பயந்துட்டு ஓடிட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கை எப்படிமா இருக்கு? எனக்கு பயமாக இருக்கு. இப்போ நானே எங்கள் ஊரில் இருக்கிறது இல்லை. ஏன் அவங்க வந்து பயமுறுத்துறாங்களா? அம்மா வீட்டில் இருக்கேன் நான். டெய்லி பயமாக இருக்குமா உங்களுக்கு? ஏதாவது தப்பான கால் வருமோ? அவர் டெய்லி ஃபோன் பண்ணுவாரா? ஃபோன் வரலைன்னா உங்களுக்கு பயமாக இருக்குமா? அவர் ஃபோன் பண்ண மாட்டார், நானாக தான் டெய்லி ஃபோன் பண்ணுவேன். என்னமோ ஆயிருமோ என்னமோ, ஒரு நாளைக்கு ஃபோன் எடுக்கலடா பயந்துருவேன். என்னமோ ஆச்சோ அதனால தான் ஃபோன் எடுக்கலையோ அப்படின்ட்டு நானாக பயந்துருவேன். ஃபோன் எடுத்து பேசினா தான் நிம்மதியாக இருக்கும். திட்டுவேன், ஏன் ஃபோன் எடுக்கல, நான் என்னமோ எதுவும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் இந்த வாழ்க்கைக்கு என்னப்பா முடிவு? நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நீங்கள் உணர்றீங்க. குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்களா? இல்லை இப்பவும் குடிக்கிறீங்க? எப்படி அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்தீங்க? சுகர் கூடிக்கிடுச்சு எனக்கு. அப்படியா? அப்புறம் இனிமேல் செத்து போயிடும் நம்மளுக்கு வேமா அப்படின்னு குடிக்கிறார். வேற ஏதாவது வருத்தம் இருக்காமா அவர் மேலே? குழந்தை அவர் சொல்கிறாப்புல, எனக்கு குழந்தை இருந்தால் எனக்கு மரியாதை. நீங்கள் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்ல? அது வேணான்றப்ப. இல்லை அப்படி தான் நினச்சிருக்கோம். அந்த பிரச்சனை முடியணும். இடையில செத்து போயிட்டோம்னா அந்த குழந்தை யார் வளர்க்க அனாதையாக போயிடும் அப்படின்னு தான் பிரச்சனை முடிக்கணும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன தீர்வு? என்ன பண்ணலாம்? இந்த உயிர் பயம் இல்லாமல் நல்லபடியாக வாழறதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க இனி வந்து எதுவுமே தொடக்கூடாது, தொடாத அளவுக்கு பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா? எல்லா தண்டனையும் முடிஞ்சிடுச்சா? இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயும் கேஸ் இல்லை. ஆந்திராவில் இப்போ மாட்டினதில் ஒரு கேஸ் விடுதலை வந்து வெளியே வந்தான். 4 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. 4 கேஸ் பெண்டிங்கில்? அப்புறமே போய் கேஸ் தான் சும்மா பிடிச்சி போடும். அன்றைக்கி லார்ஜில் இருக்கும்போது பிடிச்சி போடுது. கங்கா வந்து எவ்வளவோ தவறுகள் செய்திருக்காரு. ஆனால் அதெல்லாம் உணர்ந்து லாரி டிரைவர்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த விவரத்தை சொல்லணும், இன்னும் உயிர் வந்து பலி போயிடக்கூடாதுன்னு நினச்சி நம்மள்ட்ட வந்து இத்தனை விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்து அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. 4 பசங்களே இழந்துட்டார். அதுதான் அவருக்கு திருந்துறதுக்கான காரணம். என்னடா இருக்குன்னு அவருக்கு தோணிடுச்சு. ஆனால் புருஷன் பொண்டாட்டி நிம்மதியாக வாழக்கூட முடியல. அவங்களுக்கு உயிர் பயம் இருக்குது, கொலை பண்ணிடுவாங்கன்னு பயம் இருக்குது. தம்பி, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு பயம் இல்லாமல் நேர்மையாக வேலை செஞ்சு சம்பாதிச்சு உங்களுக்கு வாழறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்காக என்ன பாதுகாப்பு எடுத்துக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், அது வந்து சொல்வதெல்லாம் உண்மை டீம் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. சரி, அதுக்கான முயற்சி எடுப்போம். சரி, உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்னு பார்க்கலாம். சரி, சரியா? கிளம்பு. ஒரு குற்றவாளி திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதுக்கான சூழல் இங்கே இருக்கா? அந்த மாதிரி திருந்தி வாழணும்னு நினைக்கிற குற்றவாளிக்கு இந்த சமுதாயம் கை கொடுக்குமா, கொடுக்க முடியுமா? இந்த கேள்வி தான் இந்த எபிசோடு இன்னைக்கு நமக்கு முன்னாடி வச்சு.